தாய் வீடு ஆகஸ்ட் 2026. பயண காப்புறுதியின் பன்முகங்கள். எழுதியவர் செந்தூரன் புனிதவேல். வாசிப்பவர் குமணன் தம்பி. பயண காப்புறுதி பயணம் செய்பவர் வழியில் ஏற்படும் விபத்துகள், வியாதிகள் மற்றும் தடைகளால் ஏற்படும் இழப்புகளை நிவர்த்தி செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ மாநிலத்தில் வருடாந்தம் பல்லாயிரம் மக்கள் தமது மாகாணத்திற்கு வெளியே பயணிக்கையில் காப்புறுதி பெற்றுக்கொண்டு பயணிக்கிறார்கள். அத்தகைய பயணத்தில் இழப்புகள் ஏற்படுகையில் பெரும்பாலும் காப்புறுதி ஈடு செய்தாலும் சில இழப்புகளை ஈடு செய்ய காப்புறுதி மறுத்து விடுவதுண்டு. இதற்கு காரணம் பெரும்பாலும் ஆரம்பத்தில் பயணிப்பவர் தன் ஆரோக்கியம் பற்றிய கேள்விகளுக்கு விளக்கமாகவும் உண்மையாகவும் தரவுகளை கொடுக்க தவறிவிடுவதேயாகும். காப்புறுதி முகவர் கேட்கும் கேள்விகளை புரிவதுடன் அதற்கான காரணங்களை அறிந்து இருப்பது அவசியமாகும். பயணிப்பவர் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ தவறான அல்லது தெளிவில்லாத பதில்களை கொடுத்தால் பயணத்துக்கான கட்டணத்தை நிர்ணயிப்பது முடியாத காரியமாகும். ஒரு பொதுவான உதாரணத்தை கவனிப்போம். ஒருவருக்கு இதயத்தில் முன்பு வலி ஏற்பட்டு வைத்தியர் பரிசோதித்து மருந்தும் எடுத்திருக்கலாம். காப்புறுதி படிவத்தை நிரப்பும் வேளையில் தனக்கு ஏதாவது இதய வருத்தம் உள்ளதா என்ற கேள்விக்கு தனக்கு இதய வருத்தம் இல்லை என்று பதில் கொடுத்திருக்கலாம். அவர் பயண விடுமுறையில் இருக்கையில் மாரடைப்பு ஏற்பட்டு அமெரிக்காவில் வைத்தியசாலையில் 150,000க்கும் மேலாக செலவு செய்யலாம். அச்செலவை ஈடு செய்யும் வேளையில் காப்புறுதி அமைப்பு கடந்த காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட இதயவலி போன்றவற்றை அறிவிக்காத காரணத்தை கூறி தொகையை கட்டுவதற்கு மறுப்பு தெரிவிக்கலாம். அடுத்ததாக நீரிழிவு சம்பந்தமாக ஒரு விடயத்தை கவனிப்போம். சில காப்புறுதிகள் நீரிழிவு நோயில் கடந்த 3 அல்லது 6 மாதங்கள் ஒரு மாற்றமும் இல்லாதிருப்பின் ஏற்படும் இழப்பை ஈடு செய்யலாம். ஆனால் பயணிப்பவர் பாவிக்கும் இன்சுலினில் அதிகரிப்பு செய்து அதே வேளை தனது ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏதும் இல்லை என குறிப்பிட்டிருந்தால், பயணத்தின் போது நீரிழிவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டால் காப்புறுதி அமைப்பை செலவை ஈடு செய்ய மறுக்கலாம். காப்புறுதி அமைப்பு அவரது கடந்த கால இன்சுலின் பாவிப்பை மருத்துவச்சாலையில் இருந்து அறிந்து அண்மைக்கால மாற்றத்தை காரணம் காட்டி மறுப்பது இயல்பு. இரத்த அழுத்த மாத்திரையை வைத்தியர் அதிகரிக்கும் போது நாம் எண்ணுவதுண்டு வழமை போல் வாழ்வு தொடர்கிறது என்று. ஆனால் காப்புறுதி அமைப்பு குறிப்பாக கேட்கும் ஒரு கேள்வி, எடுக்கும் மருந்துகளில் ஏதும் மாற்றம் உண்டா என்று. இந்நிலையில் அதை நீங்கள் தெரிவிக்க தவறினால் இழப்பை ஈடு செய்வதற்கான கடமைப்பாடு காப்புறுதி அமைப்பிற்கு இருக்காது. அதனால் தான் பொய் சொன்ன வாய்க்கு பொரியரிசியும் கிடையாது என்றார் போலும். மறுக்கப்பட்ட கட்டணம் அனைத்தும் தெரிந்து பொய் சொன்னதால் ஏற்பட்டது என்பதில்லை. பல விவாதங்களுக்கு அடிப்படை காரணம் காப்புறுதி கேட்பவருக்கு சரியான தெளிவு இல்லாதிருப்பதே. கேள்விகளை தவறாக புரிந்து கொண்டு அல்லது அத்தகவல் அவசியமில்லை என்று எண்ணி சொல்லாதிருப்பதால் ஏற்படுவதாகும். எனவே கேட்ட கேள்விகளுக்கு கவனமாக கவனித்து பதிலை எழுதுவதற்கு தவறாதீர்கள். காப்புறுதி அமைப்புகள் பெரும் தொகையான கேட்பனவுகள் வரும்போது வைத்திய ஆவணங்கள், தங்கிய இடம் போன்றவற்றை கவனிப்பார்கள். அவர்கள் அவற்றை கவனியாது கேட்ட தொகையை செலுத்தினால் பயண காப்புறுதி கட்டணம் கூடுவதனால் கஷ்டப்படுவது பயணிக்கும் நாம் என்பதை மறக்கக்கூடாது. இழப்பை பூர்த்தி செய்ய மறுத்தால் அதன் அர்த்தம் அவர்கள் சரியாக செய்தார்கள் எனவும் சொல்ல முடியாது. தவறாக உங்கள் இழப்பை தர மறுத்தார்கள் என்று நினைத்தால் அவர்கள் தீர்வை மீளாய்வு செய்ய விண்ணப்பிக்கும் உரிமை உங்களுக்கு உண்டு. தவறாக மறுக்கப்பட்டது என எண்ணினால் நீங்கள் சட்ட வல்லுநர் உதவியை நாடலாம். பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ஆரம்பத்தில் பயண காப்புறுதி கேட்கும் வேளையில் பத்திரங்களை கவனமாக நிரப்புங்கள். தவறுகள் இல்லாமல் ஒவ்வொரு கேள்வியையும் கவனமாக வாசித்து படிவத்தை நிரப்புங்கள். உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான சகல விடயங்களையும் தெளிவாக தெரிவியுங்கள். பயண காப்புறுதி மிக பெறுமதியான நிதி உதவியை தேவையான போது தரும். ஆனால் அதன் உண்மையான பயனை பெறுவது உங்கள் கையில் உள்ளது. நன்றி.